வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கேலோ திமாக் சே பிரசன்டட் யூ பை ட்ரீம் 11. இன்னைக்கு நம்ம ஃபீச்சர் பண்ண போகிற மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ் vs ஆர்சிபி. பயங்கர ஆரவாரமாக போயிட்டு இருக்கு இந்த ஃபைனல் வீக் ஆஃப் தி ஐபிஎல். யார் குவாலிஃபை ஆக போகிறாங்க, யார் அந்த டீம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ஆவலாக இருக்காங்க. நானுமே ஆவலாக இருக்கேன். எங்கள் டீமோட நிலைமை என்ன, அடுத்து நாங்கள் சிஎஸ்கேயோட விளையாட போகிறது என்ன ஏது அப்படிங்கிறத எல்லாருக்கும் ஒரு கீன்னஸ் இருக்குது. பட் இன்னைக்கு ஃபீச்சர் பண்ண போகிற மேட்ச் ஒரு பிளே ஆஃப் ரேஸை இன்னும் சூடு பிடிக்கக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு மேட்ச். குஜராத் டைட்டன்ஸ் ஆல்ரெடி குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஆர்சிபிக்கு மஸ்ட் வின் கேமுங்க. இந்த கேம் வான்கடே ஸ்டேடியமில் நடக்க போது. இந்த கேமில் ஆர்சிபி ஜெயிக்கணும்னு மட்டும் பார்க்க மாட்டாங்க, நல்லா ஜெயிக்கணும், பெருசாக ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க பவுலிங் போடுவாங்களா, பேட்டிங் ஆடுவாங்களா ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதே இந்த ரன் ரேட்டை பேஸ் பண்ண ஒரு சேஸாக இருக்கலாம். அவங்க ரன் ரேட்டை அப் பண்ணியே ஆகணும். அவங்க 16 பாயிண்ட்ஸுக்கு மினிமம் போய் நிற்கணும். ஒருவேளை அப்போ கூட டெல்லி போய் 16 பாயிண்ட்ஸில் நின்றுட்டாங்கன்னா ஆர்சிபிக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி ரன் ரேட்டெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பெருசாக வின் பண்ணுங்கிறத நினைக்கிறது, பவுலிங் பேட்டிங்லாம் பார்க்குறதோட வின் பண்ணி 16 போய் நிற்போம். மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை அடிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த கேம்குள்ளே போனோம். ஸோ இன்னியோட டீம், அதாவது என்னோட டீம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யார் யார் எவ்வளோ பர்சன்டேஜஸ்க்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நான் போன மேட்சே சொல்லியிருந்தேன், தினேஷ் கார்த்திக் ரொம்ப கீழே வராரு. ஒருவேளை அவருக்கு ப்ரமோட் பண்ணக்கூடிய மேட்சாக இது, அதை நம்ம லேட்டரான பார்க்கலாம். தினேஷ் கார்த்திகோட கீப்பர் ஸ்பாட்டு கம்பீட் பண்ண போகிறது இந்த கேமில் ரித்திமான் சாஹாவை 85% ஆளுங்க எடுக்கிறாங்க. தினேஷ் கார்த்திக் 50% ஆளுங்க தான் எடுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் மேத்யூ வேடு கூட ஒரு 30% ஆளுங்க எடுக்கிறாங்க, ஏன்னா அவர் பேட்டிங் ஆர் டாப்லன்னு சொல்லிட்டு. ஸோ அகேன் நல்ல பிளேயரில் பாயிண்ட்ஸ் எவ்வளோ ஃபெச் பண்ணுறாங்கிறது பேஸ் பண்ணி தான் இந்த பாயிண்ட் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஹையஸ்ட்டாக எடுக்கிற ஆள் ஃபாஃப் டு பிளஸி 86%, சுப்மன் கில் 86%. சுப்மன் கில் எப்படியுமே ஒரு 100% கிட்ட போயிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு குஜராத் டைட்டன்ஸுக்கு சுப்மன் கில்லும் ரித்திமான் சாஹாவும் ரொம்ப குரூஷலாக இருக்காங்க. அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க, தம்பி எடுத்து செட் பண்ணி கொடுப்பா பேஸை, நீ அடிக்கிற ஸ்கோரை நம்ம போலிங் வச்சு டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா மாதிரி தெரியுது. டேவிட் மில்லருக்கு ஒரு 62%, விராட் கோலிக்கு ஒரு 65%, ரஜத் பத்திதருக்கு ஒரு 52%ங்க. கொஞ்சம் லோவான்னு எனக்கு தோணுது. நல்ல ஒரு பிளேயரு. நாளைக்கு ரஷீத் கான் வேறு போடுவார். ரஷீத் கானை கூட நல்லா ஆடினார் ஒரு சிசிஐயில் போன கேம் அவங்களுக்கு நடந்த ஒரு கான்டெஸ்ட்டில். மற்றபடி பெரிய பேட்ஸ்மேனுக்கு யாருக்கும், இன்ஃபேக்ட் மஹிபால் லும்ரோருக்கு 8%, அது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது எனக்கு. ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டிமாண்ட் இருக்குங்க. கிளென் மேக்ஸ்வெலுக்கு 93% ஆளுங்க எடுக்கிறாங்க. ஹார்திக் பாண்டியாவை 73%, கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது. மேபி அவர் போலிங் கொஞ்சம் போடாதனால அப்படிங்கிறதுனால கூட இருக்கலாம். ஷாபாஸ் அஹமத் அவரை 24% ஆளுங்க எடுக்கிறாங்க. தெவாட்டியாவை 20%. ரீசெண்டாக பேட்டிங் வரல தெவாட்டியாவுக்கு, அவர் அவ்வளோவா போலிங்கும் போடல, அதனால கொஞ்சம் மேபி கம்மியான ஆளுங்க எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். போலிங்கை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான் அண்ட் வனிது ஹசரங்கா 2 பேருமே 87% மற்றும் 88% ஆளுங்க எடுக்கிறாங்க. ஹர்ஷல் பட்டேலை 54% எடுக்கிறாங்க. பட் போன மேட்ச் அவர் கிங்ஸ் 11ஓட சூப்பராக போட்டார். ஸோ ஒரு நல்ல டர்ன் அரவுண்டாக அவருக்கு திருப்பி கிடைக்குமா, இந்த மேட்ச் இன்னும் பர்சன்டேஜ் மேட்ச் நெருங்க இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஃபீலிங். முகமது ஷமியை 69% ஆளுங்க எடுக்கிறாங்க. ஜாஷ் ஹேசலோட 33% ஆளுங்க எடுத்திருக்காங்க இது வரைக்கும். ஸோ இன்னியோட மேட்ச் வான்கடையில் நடக்க போகிற இந்த டூ ஆர் டை மேட்ச் ஃபார் ஆர்சிபியில் என்னோட ட்ரீம் 11 கேலோ திமாக்ஸ் டீம் என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்காங்க. ஆக்சுவலி இன்னி மேட்ச்சுக்கு டீம் எடுக்கிறது ரொம்ப கடினமாக இருந்ததுங்க. ஆர்சிபி மேலே வர போகிறாங்களா, குஜராத் டைட்டன்ஸ் மேலே வர போகிறாங்களான்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா டீம் எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இன்றைக்கி இருந்தேன். பட் இருந்தாலும் மேனேஜ் பண்ணி ஒரு டீமை எடுத்திருக்கேன். பட் இதில் மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு ஸ்டாக் ஸ்டாண்டர்ட் கால்ஸ் தான் நான் எடுத்திருக்கேங்க. ரொம்ப ஒன்றும் பெரிய ரிஸ்க்கெல்லாம் எடுக்கலை. டிஃபரன்ஷியேட்டராக கூட யாராக இருப்பாங்களா அப்படின்னு கூட நான் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்கலாம். நான் எடுக்கிற டிஃபரன்ஷியேட்டர் சேலஞ்ச் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டிஃபரன்ஷியேட்டர் ஒரு எக்ஸ்ட்ரா போலர் தான். நான் ஆட போகிற எக்ஸ்ட்ரா போலர் தான் என்னோட டிஃபரன்ஷியேட்டர் இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணுறேன். யூஸ்வலாக 3 போலர் எடுப்பேன், இன்றைக்கி 4 போலரோட போகிறேன். 4 போலர் நிறையா வாட்டி எடுக்க மாட்டேன். ஒரு தடவை எல்எஸ்டி கேமில் எடுத்தேன். பட் இன்றைக்கி எடுத்திருக்கேன் 1 கீப்பர், 1 கீப்பரு, 4 பேட்ஸ்மேன், 4 போலர், 2 ஆல்ரவுண்டர். இதுதான் என்னோட காம்பினேஷன் இன்றைக்கி. யார் அப்படின்னு பார்த்தா ரித்திமான் சாஹாவை எடுத்திருக்கேன். மேத்யூ வேடை பற்றி கொஞ்சம் தாட்டு கொடுத்தேன். சரி வேணாம், நம்ம ஹார்திக் பாண்டியாவை எடுத்துடலாம், மேத்யூ வேடு வேணாம் பேட்டிங்க்கு அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி வச்சுட்டேன். ஸோ ரித்திமான் சாஹா, தினேஷ் கார்த்திக் பற்றி யோசிச்சு பார்த்தாங்க. ஆர்சிபி மேலே அனுப்புவாங்களா, அனுப்புறதுக்கு இடமே இல்லைங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு பார்த்தோம்னா ஏன் அனுப்புறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஆர்சிபி அவங்க ஓப்பனிங் விராட் கோலி ஃபாஃப் டு பிளஸையும் அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்பின் என்ஃபோர்ஸர் தேவைப்படுது. கிளென் மேக்ஸ்வெல் யூஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை பவர் பிளேயில் விக்கெட் விழுந்துடுச்சு, கொஞ்சம் ஏர்லியாக விழுந்துடுச்சுன்னா ரஜத் பத்திதர் அனுப்பிச்சிட்டு அவருக்கு கீழே கிளென் மேக்ஸ்வெல் ஆடுறாங்க. அது ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வேற யாரையா பேட்ஸ்மேனை கொண்டு வரணும்னா ஓவர் ஆனால் தான் தினேஷ் கார்த்திக் அனுப்புறாங்க. கொஞ்சம் ஏர்லி விக்கெட் வந்துச்சுன்னா திருப்பி ஷாபாஸ் அந்த மாதிரி யாரையா அமைச்சு மேட்ச் பண்ணுறாங்க. ஸோ தினேஷ் கார்த்திக் டெஃபினட்டாக அவங்க அனுப்பலாம். பட் ஆனால் நான் அனுப்ப மாட்டாங்கிற நம்பிக்கை அவர் எடுக்கலை. என்னோட 4 பேட்ஸ்மேன் ஃபார் த டே: விராட் கோலி, ஃபாஃப் டு பிளஸி, ரஜத் பட்டிதர் மற்றும் சுப்மன் கில்.
நான் ஐ திங்க் ரஜத் பட்டியோட ஃபேனு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் குஜராத் டைட்டன்ஸோட கூட அவர் தான் அடித்தார், ஒரு 50 அடித்தார். ஸோ அந்த ஃபார்மையும் பேஸ் பண்ணி வான்கடையில் ஆடுறோம், கொஞ்சம் மேபி திரும்பலாம். அவர் ஃபாஸ்ட் bowling கொஞ்சம் நல்லா ஆடுறாரு ஃபார் இந்தியன் அன்கேப் பேட்ஸ்மேன். ஃபாஸ்ட் bowling ரொம்ப நல்லா ஆடுறாரு. அண்ட் இவங்க வந்து ஃபாஸ்ட் bowling பேஸ்ட் அட்டாக்கு. அண்ட் ரஷீத் கானையும் நான் ஒரு சிசிஏல ரொம்ப நல்லா ஆடினார். அதெல்லாம் கன்சிடரேஷனில் வச்சு ரஜத் பத்தி எடுத்திருக்கேன். ஃபாஃப் டுப்ளசி இன்னைக்கு அவங்க அதாவது எப்படின்னா மஸ்ட் வின் மேட்ச்சு, துண்டை தாண்டோண்டா அப்படின்னா ஃபாஃப் டுப்ளசி கண்டிப்பாக ரன் அடிப்பார். அண்ட் ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட 25% ஆளுங்க வந்து ஃபாஃப் டுப்ளசியை கேப்டனாக போட்டிருக்காரு. ஸோ நானும் வித்தியாசமாக எதுவும் பண்ணல, ஃபாஃப் டுப்ளசியை கேப்டனாக போட்டுட்டேன். என்னோட வைஸ் கேப்டன் ஃபார் த டேயும் ஒரு பேட்ஸ்மேன் தான், அதுவும் சுப்மன் கில். நம்ம நடந்த மேட்சை பார்த்தோம்னா SRH vs மும்பைக்கு வந்து வான்கடையில் நடந்தது. அந்த மேட்ச்லேயே வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் ஓரளவுக்கு ரன் அடிச்சாங்க. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனோடய வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக போயிடலாண்டா, ரொம்ப ஆல்ரவுண்டர் மேலே கேம்பிள் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஃப் டுப்ளசி அண்ட் சுப்மன் கில்லை கேப்டனாக போட்டிருக்கேன். 2 ஆல்ரவுண்டர் ஃபார் த டே. அதில் ஒன்றும் பெரிய இதில் முதலே சொன்ன மாதிரி ஹார்திக் பாண்டியா எடுத்துட்டேன், கிளென் மேக்ஸ்வெல் எடுத்துட்டேன். 2 பேரையும் எல்லாருமே எடுப்பாங்க. நிறைய பேர் வந்து கிளென் மேக்ஸ்வெல் வந்து கேப்டன் ஒரு வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணுவாங்க. நாட் அ பேட் கால். ஏன்னா வந்து டேவிட் மில்லர் இருக்காரு, தெவாட்டியா இருக்காரு, மேத்யூ வேட் இருக்காரு. ஸோ கொஞ்சம் ஆஸ்பின் போட சான்ஸ் இருக்குது கிளென் மேக்ஸ்வெல். ப்ளஸ் பேட்டிங்கும் இருக்குது, பேட்டிங்கும் ஆடுவார். பட் எனக்கு என்னவோ வந்து இன்றைக்கி ஹன்ச் கால் ஃபாஃப் டுப்ளசி அண்ட் சுப்மன் கில் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன் சேஃபாக. 4 பவுலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். முன்னாடியே சொன்ன மாதிரி முகமது ஷமி, ரஷீத் கான், அவங்க 2 பேர் குஜராத் டைட்டன்ஸ்னு எடுத்திருக்கேன். ஷமி டெத்துலேயும் போடுவார், ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் போட்டுட்ருக்காரு, விக்கெட் எடுப்பார். குஜராத் டைட்டன்ஸ் ரொட்டேட் பண்ணி யாரையா ரெஸ்ட்டு கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரே டவுட்டு. பட் ரொம்ப சந்தேகங்க. டீம் ஆன ரோல் இப்போ எதையும் மாற்ற வேண்டாம் அப்படிங்கிறது அதே காம்பினேஷனில் தான் போவாங்கன்னு நம்புகிறேன். அன்லஸ் நிகில் இருக்கால வழியே. ஆர்சிபிலேருந்து வந்து ஹர்ஷல் பட்டேல் அண்ட் மணிதுர ஹசரங்கா எடுத்திருக்கேன். விக்கெட் கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டு வருது. ஸோ ஹர்ஷல் பட்டேல் நம்ம மிஸ் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஸோ ஹர்ஷல் பட்டேல் எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் என்னோட டீம், என்னோட ஹன்ச்சு கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி. ஏன்னா வான்கடையில் மட்டும் விக்கெட் ஸ்லோவாக இருக்குது, மற்ற 2 வெனியிலையும் வந்து விக்கெட் சூப்பராக நின்று வந்துட்டுருக்கு. ஸோ என்னோட டீம் அகேன் ஃபார் த டே வந்து ரித்திமான் சஹா 1 கீப்பர், விராட் கோலி, ஃபாஃப் டுப்ளசி, ரஜத் பத்திதர் அண்ட் சுப்மன் கில் 4 பேட்ஸ்மேன், கிளென் மேக்ஸ்வெல் மற்றும் ஹார்திக் பாண்டியா 2 ஆல்ரவுண்டர், 4 பவுலர் முகமது ஷமி, ரஷீத் கான், ஹர்ஷல் பட்டேல் மற்றும் வனிது ஹசரங்கா. நான் என்னோட கேப்டன் ஃபார் த டே வந்து ஃபாஃப் டுப்ளசி, வைஸ் கேப்டன் ஃபார் த டே சுப்மன் கில். என்னோட கிரவுண்டை பற்றின அனாலிசிஸ், என்னோட ஹன்ச் கால், எங்கே டிஃபரன்சியேஷன் வரும், பெரிய பிளேயரில் எல்லாமே எக்ஸ்ட்ரா பவுலர் ஆடிருக்கேன். இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களோட பெஸ்ட் டீம் பண்ணுங்கள். உங்கள் டீம் இன்றைக்கி ட்ரீம் டீமாக வரத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட்.